ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மகிமையான நாளை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் அதனுடைய 3 வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிற காரியம், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். என் வாழ்க்கையில ஒரு பெருக்கமும் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லையே, பெருகலாம் என்று நினைத்தால் இடம் இல்லாமல் இருக்கிறதே. ஒருவேளை அப்படி யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். இடத்தை உண்டாக்குவார், இடத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார், இடத்தை கர்த்தரே நமக்கு காண்பிப்பார். பயப்படாதீங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். யாரெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் வரணும், எங்க உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒரு பெருக்கம் வரணும், சபை வளர்ச்சியில ஒரு பெருக்கம் வரணும், ஊழியத்துல ஒரு பெருக்கம் வரணும், குடும்ப வாழ்வில ஒரு பெருக்கம் வரணும், யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்றார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். இடம் உண்டு. பெருகுவதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு இடம் உண்டு, இடம் உண்டு, இடம் உண்டு. நீங்கள் பெருகுவீர்கள், பெருகுவீர்கள். நம்மை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. நான் பெருக போகிறேன். எந்தெந்த காரியத்துல நெருக்கத்தில் இருக்கிறனோ எனக்கு வழியை உண்டாக்க போறார், எனக்கு இடத்தை உண்டாக்க போறார். நான் பெருகுவேன். பெருகுவோம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல வசனத்துக்காய் ஜெபம் பண்றப்பா. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். அந்த மேலான வசனம் அது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறட்டும் என்று நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம். எங்க ஊழியத்துல இன்னும் ஆண்டவரே ஆத்துமாக்கள் பெருக்கம் வரணும்ப்பா. சபையில் ஆத்துமாக்களின் பெருக்கம் வரணும் ஆண்டவரே. சபையினுடைய பெருக்கம் ஆண்டவரே, எண்ணிக்கையில் பெருக்கம் ஆண்டவரே, வளர்ச்சியில் பெருக்கம் உண்டாகணும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது அப்படியே செய்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.